விக்கிரவாண்டி ரயில்வே பாலத்தில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் ரயில்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில்களின் சேவையானது பாதிப்படைந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். எந்தெந்த வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் சேவையானது பாதிப்படைந்திருக்கிறது? மாற்று வழி ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையே ஆபத்தான அளவுல ரயில்வே பாலத்துல வெள்ள நீர் செல்வதன் எதிரொலியாக இன்றைய தினம் சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் சேவை என்பது ஒரு சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த ஒரு சூழல்ல மறுமார்க்கத்துல பார்த்தோம் என்றால் பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட ரயில்களே இன்னமும் சென்னைக்கு வர இயலாத ஒரு சூழல் என்பது நீடித்து வருகிறது. காரணம், விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையே அந்த ஆபத்தான அளவுல ரயில்வே பாலத்துல வெள்ள நீர் செல்வதன் காரணமாக ரயில்களை சென்னையை நோக்கி இயக்க முடியாத சூழல் என்பது இருந்து வருகிறது. எனவே ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர், செங்கோட்டை சென்னை எழும்பூர், கொல்லம் சென்னை எழும்பூர், அதே போல் திருநெல்வேலி சென்னை எழும்பூர், தூத்துக்குடி சென்னை எழும்பூர் ஆகிய ரயில்கள் விழுப்புரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை வரக்கூடிய வழக்கமான வழித்தடத்திற்கு மாற்றாக காட்பாடி, அரக்கோணம், சென்னை கடற்கரை வழியாக எழும்பூரை வந்தடையும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு புறப்பட்ட விரைவு ரயிலாகட்டும், நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்படக்கூடிய விரைவு ரயிலாகட்டும் ஆகிய இரண்டுமே விழுப்புரத்தோடையே நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆபத்தான அளவுல வெள்ள நீர் செல்வதன் காரணமாக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே வட்டாரம் என்பது தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சி வரை செல்லக்கூடிய சோழன் விரைவு ரயில், சென்னையில் இருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய விரைவு ரயில், சென்னை எழும்பூரில் இருந்து குருவாயூர் செல்லக்கூடிய விரைவு ரயில், காரைக்குடியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படக்கூடிய பல்லவன் விரைவு ரயில், மதுரையில் இருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படக்கூடிய வைகை விரைவு ரயில், திருநெல்வேலி எழும்பூர் வந்தே பாரத் ரயில் சேவை என்பது இன்றைய தினம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.